Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் தட் ஆஃபர் ஜாப் சீக்கர் வீசாஸ். அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப் சீக்கர் வீசா அப்படின்னு சொல்கிறது ஒரு டெம்ப்ரவரி வீசா. இது இருந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ்க்கு என்டர் ஆகி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஜாபுக்கு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீசா எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் ஆஃபர் இல்லாமையே இந்த வீசாவை நீங்கள் வாங்கிக்கலாம். எந்தெந்த கண்ட்ரீஸ் இந்த ஜாப் சீக்கர் வீசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்ச்சுகல், ஸ்வீடன், ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, UAE, நெதர்லாண்ட், ஃப்ரான்ஸ், அயர்லாண்ட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாமே ஜாப் சீக்கர் வீசாவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீசா என்னென்னா ஒரு இண்டிவிஜுவலை அந்த நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாபையும் செக்யூர் பண்ணலாம், ஜாப் ஆஃபர் வாங்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாப் தேடி உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் சீக்கர் வீசாவில் அங்கே இருக்க முடியாது. நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு தான் அந்த நாட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த ஜாப் சீக்கர் வீசா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஜாபை சர்ச் பண்ணுறதுக்கு இந்த வீசா. இப்போ நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஜாப் சீக்கர் வீசா கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கரண்ட்லி 5 கண்ட்ரீஸ் ஜாப் சீக்கர் வீசாவை ஃபாரின் அப்ளிகன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் மாறும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி எது அப்படின்னா ஜெர்மனி. ஜெர்மனி ஜாப் சீக்கர் வீசாவை இஷ்யூ பண்ணிட்டு வராங்க. இந்த ஜெர்மனி ஜாப் சீக்கர் வீசா 2 டைப்ஸாக இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படின்னா, இந்த ஜெர்மனி ஜாப் சீக்கர் வீசாக்கு என்ன தேவை அப்படின்னா உங்கள்கிட்ட ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி டிகிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வொகேஷ்னல் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஜாப் ஆஃபர் எதுவும் தேவை கிடையாது. நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணலாம். வீசா காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 75 யூரோ. ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா உங்களுக்கு அப்படின்னா தேவை கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஜாப் சீக்கர் வீசா ஜெர்மனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்றது அனதர் டைப் ஆஃப் ஜாப் சீக்கர். இது 1 இயர் வரைக்கும் வேலிட். இந்த ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜெர்மனியில் எம்ப்ளாய்மெண்ட் சர்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் அங்கே போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் சிஸ்டமில் நீங்கள் 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு. செகண்ட் நம்ம எந்த கண்ட்ரி ஜாப் சீக்கர் வீசா தராங்கன்னு பார்க்கலாம். அது ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியா ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ரெட் ஒயிட் ரெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜாப் சீக்கர் வீசாவை. அதாவது ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னல்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் போய் தேடணும், அதாவது வேலைக்கு போய் தேடணும் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரியா ஜாப் சீக்கர் வீசா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஸ்ட்ரியா ஜாப் சீக்கர் வீசாக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அப்ளிகன்ஸ் மினிமம் 70 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதாவது 70 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஜாப் ஆஃபர் இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஆஸ்ட்ரியாவில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். வீசா காஸ்ட் 150 யூரோ வரைக்கும் ஆகும். செலெக்ஷன் மெத்தட் பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டமில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஆஸ்ட்ரியாவில். தேர்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி UAE. UAE ஜாப் சீக்கர் விசிட் வீசா தராங்க. அவங்க 60 டேஸ் 90 டேஸ் இல்லைனா 180 டேஸ் வரைக்கும் கூட எம்ப்ளாய்மெண்ட்காக பார்க்குறவங்களுக்கு இந்த வீசா தராங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 3, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் சீக்கர் வீசா வாங்குறதுக்கு ஒரு சில ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக மீட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வீசா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
அவங்க சொல்கிற வேர்ல்டில் இருக்க ஏதாவது 500 யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கணும். அதாவது அவங்கக்கிட்ட ஒரு 500 யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் இருக்குது அரவுண்ட் த வேர்ல்டில். அதில் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும். ஸோ இந்த UAE ஜாப் சீக்கர் வீசாக்கு ஜாப் ஆஃபர் தேவை கிடையாது. வீசா காஸ்ட் வந்து 60 டேஸுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திரமில் 555.75 ஆகும். 90 டேஸ்க்கு வந்து 685.75 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திரம் ஆகும். 120 டேஸ்க்கு வீசா காஸ்ட் வந்து 815.75 யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திரம் ஆகும். செலெக்ஷன் மோட் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீசா அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். 4th இப்போ நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி வந்து போர்ச்சுகல் வந்து ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரீஸ் வந்து ஜாப் சீக்கர் வீசா சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்களெல்லாம் விட போர்ச்சுகல் வந்து ரொம்ப பாப்புலர் இந்த ஜாப் சீக்கர் வீசாவில். இந்த ஜாப் சீக்கர் வீசா வந்து 6 months வரைக்கும் வேலிட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாபை கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த டைம்குள்ளே அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போர்ச்சுகல் ஜாப் சீக்கர் வீசாக்கு ஜாப் ஆஃபர் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் போர்ச்சுகலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னா 180 டேஸ் வரைக்கும். இந்த போர்ச்சுகல் ஜாப் சீக்கர் வீசாக்கு வீசா காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 75 யூரோ வரைக்கும் ஆகலாம். இப்போ நம்ம 5th பார்க்க போகிற கண்ட்ரி வந்து ஸ்வீடன் வந்து இந்த ஜாப் சீக்கர் வீசாவை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் 2022 ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீசா இருந்தால் நீங்கள் ஸ்வீடனில் போயிட்டு 9 months வரைக்கும் ஸ்டே பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் தேடிக்கலாம், அதாவது வேலை தேடிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் வீசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்வீடிஷ் மைக்ரேஷன் ஏஜென்சி செட் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஆஃபர் தேவை கிடையாது. நீங்கள் வந்து 9 months வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். வீசா காஸ்ட் வந்து 190 யூரோ. செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகேட்டடாக இருக்கணும். அது கூடவே அட்வான்ஸ்டு டிகிரி, அதாவது மாஸ்டர் டிகிரி, PhD இல்லைனா அட்வான்ஸ்ட் வொகேஷ்னல் டிகிரி இல்லைனா ஏதாவது ப்ரொஃபஷ்னல் டிகிரி வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து இந்த ஸ்வீடன் ஜாப் சீக்கர் வீசா அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம 6th பார்க்க போகிற கண்ட்ரி வந்து யூகே வந்து HPI வீசான்னு சொல்கிற இந்த ஜாப் சீக்கர் வீசாவை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மே 2022 யூகே கவர்மெண்ட் வந்து இந்த நியூ வீசாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஹை பொட்டென்ஷியல் இண்டிவிஜுவல் HPI வீசான்னு சொல்கிறாங்க. இந்த வீசா வந்து இன்டர்நேஷ்னல் அப்ளிகன்ஸை யூகேயில் வந்து 2 or 3 years வரைக்கும் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுது, ஜாப் அதாவது வேலை தேடுறதுக்காக. யூரோப்பில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்ஸ் ஃபார் ஓரியன்டேஷன் இயர் அப்படின்ற ஆஃபரும் கொடுக்குறாங்க ஃபாரின் அப்ளிகன்ஸ்க்கு. அதாவது எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃப்ரான்ஸ் ஜாப் சீக்கர் ரெசிடென்ஸ் பர்மிட். இதுக்கு பேர் வந்து ஜாப் சீக்கர் இல்லைனா நியூ பிஸ்னஸ் கிரியேட்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ரெசிடென்ஸ் பர்மிட். இந்த ரெசிடென்ஸ் பர்மிட் இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வேலைக்கு தேடலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஒரு ஓன் கம்பெனியை கூட நீங்கள் செட் பண்ணலாம். பட் இந்த பர்மிட் வந்து யாருக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னா யாரெல்லாம் ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெசிடென்ஸ் பர்மிட் வந்து அவைலபிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்க போகிறது வந்து நெதர்லாண்ட்ஸ் ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஓரியன்டேஷன் இயர். இதை வந்து ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஓரியன்டேஷன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீசாவில் நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸில் போயிட்டு ஜாப் சர்ச் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நெதர்லாண்டில் 1 year வரைக்கும் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வீசாக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களோட எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வந்து டாப் 200 ரேங்கிங்ஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த நெதர்லாண்ட்ஸ் ரெசிடென்ட் பர்மிட் ஃபார் ஓரியன்டேஷன் இயர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்க போகிற கண்ட்ரி வந்து ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் டு லுக் ஃபார் ஒர்க். ஸோ இந்த பர்மிட்டுக்கு நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஃபின்லாண்டில், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபின்லாண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாப் சீக்கர் வீசா மாதிரியே நிறைய கண்ட்ரீஸ் வந்து நிறைய வீசா ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஜாப் ஆஃபர் இல்லாமல். இப்போ வந்து நான் இந்த ஜாப் சீக்கர் வீசா நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன்.
நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் வீசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸை ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாப் சீக்கர் வீசாக்கு அப்ளை பண்ண போகிற கண்ட்ரீஸில் ஜாப் வந்து டிமாண்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அது கூடவே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பற்றி நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்து ஜாப் சீக்கர் வீசா அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டரை வச்சுருக்கணும். ஸோ உங்களோட ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஜாப் சீக்கர் வீசா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து வெல் ரிட்டன், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு சில டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணி அதை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸில் வந்து யூரோபாஸ் CV ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம், அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் வீசா வாங்கணும் அப்படின்னா இதை அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் சீக்கர் வீசா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாப் சீக்கர் வீசாக்கு அப்ளை பண்ணி அந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட்டோ இல்லை ரெசிடென்ஸ் பெர்மிட்டோ வாங்கிட்டு அந்த நாட்டில் நீங்கள் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் ஜாப் சீக்கர் வீசா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கண்ட்ரியில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஜாப் சீக்கர் வீசாக்கு அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஜாப் சீக்கர் வீசா எந்த நாட்டில் தராங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.